மூடி மறைக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. பிஜேபி கையில் கண்ட்ரோலில் தான் சிபிஐ இருக்குது. அது காங்கிரஸ் காலத்துலேருந்து இதே உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை தான். இது வெற்றின்னு நினைச்சு அப்படியே மாநிலம் முழுக்க வெற்றி விழா கொண்டாட்டங்கள் நடத்த போறீங்களா, இல்ல இது வெற்றின்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்க இதே கதியில தான் கூட்டங்களை நடத்துவீங்களா? வெற்றிட்டு எதை கொண்டாட போகுது தாவேக்கா? ஏன்னா இந்த எந்த சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு தாவேக்கா தரப்பு போனதோ அதே தாவேக்கா வழக்கறிஞர் இதே வழக்குல சொன்ன முதல் வார்த்தை நடந்தது விபத்து தான். அப்ப அதுக்கு மாறா கொண்டு போய் ஆதாரத்தை கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கறதுக்கு ஆதாரம் இருந்திருந்தா என்ன விஜய் அந்த ஆதாரத்தை வெளியிட்டு பாத்தீங்களா எங்களை எப்படி பண்ணிருக்காங்க திமுக காமிச்சிருப்பாரு. அப்ப இனிமே தாவேக்காவுடைய அரசியல் செயற்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது விமர்சனத்துக்குள்ள. சிபிஐக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், திமுக தாவேக்காவை முழுக்க முழுக்க பாஜக கைக்குள்ள எடுத்துட்டாங்க. இதுதான் அது இன்னைக்கு இருக்கிற ஒரு அரசியல் சூழலை வச்சு நம்ம அதை சொல்றோம். விமர்சனங்கள் சந்தேகத்தை வைக்கிறாங்க. அது விஜய் காதுக்கும் போயிருக்கும். நீங்க ஒரு துளி கூட உங்களை திருத்திக்க மாட்டீங்க, மாத்திக்க மாட்டீங்க, சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டீங்கன்னா நீங்க யாரு? உங்க நோக்கம் என்ன? அப்ப அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டுல அமைதியை பிழைக்க வந்தீங்களா, இல்ல நிஜமாவே நீங்க அரசியலுக்கு வந்தீங்களான்னு ஒரு கேள்வி வருது. அறிக்கை விடாம ஒரு வெளியில வந்தாருன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கு விஜய் லாயக்கு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். வணக்கம். கரூர் வழக்குல இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அண்ட் அஜய் ராஸ்தோகி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில இந்த விசாரணையை குழு கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முதல்ல தாவேக்காவுக்கு ஆதரவா பார்க்கணுமா, இல்ல தமிழக அரசுக்கு எதிரான பார்க்கணுமா, எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த தீர்ப்பை? அந்த பார்வை எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் அது இப்போதைக்கு அவசியம் இல்லைன்றதுதான் என்னுடைய பார்வை. அதில் வெற்றி தோல்வி பேசுகிற நேரமும் அல்ல, வெற்றி தோல்வி பற்றி பேசுகிற விஷயமும் அது அல்ல. ஒரு நிலைப்பாடு. உயர்நீதிமன்றங்கள் 2 உயர்நீதிமன்றங்கள் சென்னை தலைமை கிளையும் சென்னை மதுரை கிளையும் சேர்ந்து ஒரே வழக்கை விசாரித்தது சரிதானா? 2 வேறு சப்ஜெக்ட்னா எந்த வகையில் விசாரிச்சிங்க அந்த விளக்கம் சொல்லுங்கள். அப்புறம் அந்த தனி நீதிபதி விசாரித்து தீர்ப்பளித்த போது இந்த கட்சியை பற்றி கட்சி தலைவரை பற்றி அவர் சொன்ன கருத்துக்கள் அது சரிதானா, சட்டத்துக்கு உட்பட்டது தானா அப்படின்லாம் கேள்விகள் வர்றபோது அந்த மெரிட்டுக்குள்ளேயே உச்சநீதிமன்றம் போகலை. மேலோட்டமாக சில கேள்விகளை கேட்டாங்க. டெக்னிக்கலாக பெஞ்சு விசாரிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் விசாரிச்சிங்க, பிரின்சிபல் பெஞ்சுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, பட் எந்த பின்னணியில் அதை விசாரிச்சிங்கலாம் கேளுங்கன்றாங்க. இவங்க அதை கொடுக்குறதுக்குள்ளேயே தீர்ப்பையே அவங்க இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. பட் இந்த தீர்ப்பில் அது இருக்குது, பதிவாளர் அதை விளக்கணும்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி தனி நீதிபதி பொதுவாகவே பதிவாளர் மூலமாக தான் தங்களுடைய தரப்பை சொல்லுவாங்க மேலே. அது என்ன சொல்கிறாங்கிறது அதுக்கப்புறம் பார்ப்போம். சிபிஐ விசாரணை நாங்கள் கேட்டோம் எங்களுக்கு வெற்றி அப்படின்னு சொன்னால் அது வெற்றி தோல்வின்னு ஏன் சொல்ல வேணாம்னு நான் சொல்கிறேன்னா, வெறுமனே சிபிஐக்கு மாத்திரம்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிஜேபி ஒரு வகையில் கொண்டாடி இருக்கும். ஏன்னா இதில் மூடி மறைக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. பிஜேபி கையில் கண்ட்ரோலில் தான் சிபிஐ இருக்குது. அது காங்கிரஸ் காலத்துலேருந்து இதே உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை தான். கூண்டு கிளியாக இருக்கிறது சிபிஐன்னு அப்போ மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துலேயும் சொன்னாங்க. அது ஓமைக்காக சொன்னாங்களோ ஒரு வழக்குக்காக சொன்னாங்களோ, கடந்த 4-5 ஆண்டுகளாக எல்லா விசாரணை அமைப்புகளையுமே பிஜேபி எப்படி பயன்படுதுன்னு நம்ம பார்த்தோம். அதனால தான் அரசியல் பார்வை இதில் பார்க்கணும். உச்சநீதிமன்றம் போயிடுச்சு, இந்த நாட்டில் நமக்கு கடைசி ஆபத்து பாந்தவன் அவங்க தான் யாரும் நிம்மதியாக இருக்கல, சிபிஐ வந்துருமா வராதான்னு பப்ளிக் கிட்ட இந்த ஆர்வமே எதனால, சிபிஐக்கு போனால் பிஜேபி கைக்கு போன மாதிரின்ற அந்த ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழல் இப்போ நிலவுறதுனால தான் அதை நம்ம அப்படி பார்த்தோம். வெறுமனே மாற்றிருந்தா அந்த மாதிரி ஒரு அரசியல் பார்வைக்கு வழி இருந்திருக்கும். ஆனால் அந்த சிபிஐ விசாரணையை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 3 பேர் குழு அதை மேற்பார்வையிடுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் சிபிஐ தன்னுடைய இந்த நிலை அறிக்கை இருக்குல்ல, விசாரணை நிலை அறிக்கை, அது வரைக்கும் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், இந்த மாதம் என்ன பண்ணோம், அடுத்த மாதம் என்ன பண்ணோம் அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டை அந்த குழு கிட்ட கொடுக்கணும். அந்த குழு அதை ஆராய்வாங்க. சரியான திசையில் தான் விசாரிக்கிறாங்களா, இல்லை பழிவாங்கலுக்காக ஏதாவது நடந்திருக்கா, இதெல்லாம் நம்ம அந்த குழுவில் போய் பாதிக்கப்பட்ட எவரும் போய் சொல்லலாம். தமிழக அரசும் போய் சொல்லலாம், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சொல்லலாம், தாவேக்கா தரப்புல போய் சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு 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 கண்ட்ரோல்டு சிபிஐ என்கொயரிங்கிறதுனால இது யாருக்கும் வெற்றி தோல்வின்னு பேச வேண்டாம். நான் அதை வச்சு தான் நான் சொன்னேன். அதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அந்த குழுவில் மேலும் 2 பேர் இருப்பாங்க. 2 ஐபிஎஸ் அதிகாரிகள், பதவியில் இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகள். தமிழ்நாடு கேடராவோ தமிழ்நாட்டை சொந்த ஊராக கொண்டு வேறு மாநிலங்கள்ல இருக்கிறவங்களாவோ இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு ஃபேர் அண்ட் ஃப்ரீ என்கொயரியா அது இருக்கட்டும், அல்லது அப்படி நடக்கிற என்கொயரியா ஃபேர் அண்ட் ஃப்ரீயா அவங்க கண்காணிக்கட்டும்ங்கிற அந்த அடிப்படையில் தான். ஸோ கிட்டத்தட்ட
ஒரு பாதி அதிகாரம் இந்த குழு கையில இருக்கிற மாதிரிதான். நீங்க இப்படி போகாதீங்கன்னு சொன்னா அதை சிபிஐ கேட்கணும். ஒரு வகையில் அந்த கண்ட்ரோல் கீயை அந்த குழு வச்சிருக்கிறதுனால இது அந்த ரிக்வெஸ்ட் என்ன சார் வச்சாங்க, எங்களுக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில ஒரு எஸ்ஐடி அமைச்சு. சரி, அப்போ இது தாவேக்காக கிடைச்ச வெற்றின்னு உங்க தரப்போ அல்லது நீங்க உங்களை போன்றோ இந்த சிலர் சொல்றதை நீங்க கேட்கறீங்கன்னு கூட வச்சுப்போம். இது வெற்றின்னு நினைச்சு அப்படியே மாநிலம் முழுக்க வெற்றி விழா கொண்டாட்டங்கள் நடத்த போறீங்களா, இல்ல முதல்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் பார்த்து நீங்க அறிவிச்ச அந்த நிதி உதவியை கொடுக்க போறீங்களா, இல்ல இது வெற்றின்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்க இதே கதியில தான் கூட்டங்களை நடத்துவீங்களா? வெற்றிட்டு எதை கொண்டாட போகுது தாவேக்கா? திமுக அரசு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவர்கள் நிர்வாகத்தின் கீழே இருக்கிற போலீஸ் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த ஒரு ஸ்டெப் அவங்க பார்வையில கடந்து போயிட்டாங்கிறத தாண்டி இதை வெற்றின்னு சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து தாவேக்காவை பூஸ்ட் பண்ணி விட்டோம்னா அவர்கள் தலையிலேயே அவங்களும் மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க, நாமளும் அவங்களை குழியில தள்ளுறோம்னு அர்த்தம். அவர்கள் தங்கள் நடத்தையிலிருந்து தாங்கள் செய்த தவறுகள் அல்லது தங்களை அறியாமல் செய்த தவறுகள்ல இருந்து மீண்டு வரணும்னா இதை வெற்றிங்கிற ஒரு மாய வலைக்குள்ள போய் அவர்களும் சிக்கக்கூடாது, மீடியாக்களும் போய் தள்ளக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஓகே, ஏன்னா ஆதவர்ஜுனா பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, இவ்வளவு நாள் தமிழக அரசு தரப்பு மட்டுமே முன்வைக்கப்பட்டு இருந்தாங்க வாதங்களை, எங்க மேலேயே முழுக்க முழுக்க பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத மூத்த அதிகாரிகள் உட்பட வெளிப்படையா சொல்லாம இன்டைரக்டா அவங்க தரப்பு நியாயத்தை மட்டுமே சொல்லி எங்க மேல எல்லாத்தையுமே பழி போட பார்த்தாங்க. பட் இப்ப இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு அவங்க தரப்பு அவங்க போய் சொல்லட்டும். நைனா நாகேந்திரனுக்கும் அநேகமா சம்மன் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். 41 பேர் கொலை செய்யப்பட்டாருங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா, நீங்க வாங்க சார் 41 பேர் கொலை செஞ்சாங்கன்னு சொன்னீங்களா, கொலை செஞ்சது யாரு கூப்பிட்டு விசாரிக்கணுங்கிற. போற போக்குல எத்தனை சோசியல் மீடியால எத்தனை இன்டர்வியூ பார்த்தோம், கழுத்தை நெரித்து கொண்டார்கள் ஒரு லேடி பேசுனது எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கட்டுமே, ஆதாரங்களை கொண்டு போய் கொடுக்கட்டும். செந்தில் பாலாஜி பண்ணியிருந்திருப்பாரு, ஆதாரத்தை கொண்டு போய் சிபிஐ கிட்ட கொடுங்க, அதோட சிபிஐ இன்னொன்னே விசாரிக்கணும் அதிகாரப்பூர்வமா தீர்ப்புல வந்திருக்கு. என்ன தெரியுமா, சிபிஐ விசாரணை வேணும்னு போய் கேட்டது நான் தனி நீதிமன்ற நீதிபதியோட உத்தரவு எடுத்து தான் நான் போனேன், தாவேக்கா சார்பில் தான் நான் போனேன். அந்த சிபிஐ விசாரணை கேட்டு பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புலன்னு 2 பெட்டிஷன் போச்சு இல்லையா, அந்த 2 பேருமே நாங்க இந்த வழக்கை தாக்கல் பண்ணல, எங்களிடம் அப்படி சொல்லி கையெழுத்து வாங்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்க சீரியஸா எடுத்துக்கிற உண்மையா இருந்தா அதையும் சிபிஐ விசாரிக்கும்னு இன்னைக்கு தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அப்போ அதுவும் வெளியில வரட்டுமே. கீழ்த்தரமான அரசியலுக்கு தாவேக்காவும் பலியாயிடுச்சாங்கிறது வெளியில வரட்டும். இல்ல அந்த தாவேக்கா கண்ணில மண்ணை தூவி வேறு சில அரசியல் கட்சிகள் தாவேக்காவை விஜயை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக அவர்களுக்கு உதவுவது போல் நடித்து இந்த காரியங்களை செஞ்சாங்களாங்கிறதும் அதே சிபிஐ விசாரணையில வரும். என்ன வேணாலும் வரட்டுங்க. சிபிஐ ஃபைண்டிங்ஸ்ல என்ன வரும், இந்த நெரிசலுக்கான காரணம் என்ன, எந்த சூழல்ல இது நடந்துச்சு அப்படிங்கிறதோட போல யாரையும் பின் பாயிண்ட் பண்ணி குற்றவாளியால இதுல ஆக்குற விஷயமே இல்லை. ஏன்னா எந்த சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு தாவேக்கா தரப்பு போனதோ அதே தாவேக்கா வழக்கறிஞர் இதே வழக்குல சொன்ன முதல் வார்த்தை நடந்தது விபத்து தான். அப்ப அதுக்கு மாறா கொண்டு போய் ஆதாரத்தை கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கறதுக்கு ஆதாரம் இருந்திருந்தா என்ன விஜய் அந்த ஆதாரத்தை வெளியிட்டு பாத்தீங்களா எங்களை எப்படி பண்ணிருக்காங்க திமுக நேரம் காமிச்சிருப்பார். கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லை நம்ம இதுவரைக்கும் நினைக்கிறோம். இருந்தா அதையும் போய் கொடுக்கட்டும், அந்த சிபிஐ விசாரிக்கட்டும், அதை ஆணையம் மேற்பார்வையிடட்டும். ஓகே, அப்ப விபத்துன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் ஒவ்வொரு முறையும் ட்ரையல்ல சொல்லிட்டு இருக்கவங்க இன்னைக்கு வெளியில சமூக வலைதளங்களையோ இல்ல பிரஸ் மீட் கொடுக்கும் போதோ இது முழுக்க முழுக்க சதி அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல அந்த சேட்டையை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிபிஐ கைக்கு ஃபைல் போயிடும். இன்னைக்கேன்னு இல்லை, நாளைக்கு நாளானைக்கு அவங்க அதை கையில எடுத்துட்டாங்கன்னா இனிமேலும் அந்த மாதிரி பரப்ப மாட்டாங்க. அப்படி பரப்புறவங்கள கண்டிப்பா சம்மன் அனுப்பி கூப்பிட்டு கேட்பாங்க. ஏன்னா நீங்க விட்டு வச்சீங்கன்னா அதனுடைய விளைவு தெரியாமலேயே எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பு முரணா இருக்கு, சட்ட நடைமுறைகளுக்கு மாறா இருக்கு, சீஃப் ஜஸ்டிஸை கேட்காம நீங்க எப்படி விசாரணைக்கு எடுத்தீங்க, இது எஸ்ஓபி கேட்ட வழக்கு எப்படி கிரிமினல் வழக்கா மாறும், எதுக்காக கிரிமினல் வழக்கின் அடிப்படையில் அதுல பட்டியலிட்டீங்கலாம் இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. இதை உச்ச நீதிமன்றம் கேட்கலாம். இந்த தாவேக்கா தொண்டர்கள்னு சொல்றவங்களோ தாவேக்கா அனுதாபிகள்னு சொல்றவங்களோ திமுக எதிர்ப்பாளர்களோ வேறு எவர் ஒருவருமோ எந்த தனி மனிதரும் நீதிபதியை விமர்சிக்கிறதுக்கு உரிமையும் கிடையாது, அது சட்ட மீறலும் கூட. அப்ப 4 பேர் கைது பண்ண அந்த வேகம் குறைஞ்சிச்சு. இல்லாட்டி இன்னும் அந்த விளைவு தெரியாம அவங்கவுங்க சமூக வலைதளங்கள்ல பூந்து விளையாடி இருப்பாங்க. சோ இப்ப சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு அந்த வேகம் குறையும், அந்த சேட்டை குறையும், அதனாலதான் நம்புறேன்னு சொல்றேன். ஆனா அந்த கைது நடவடிக்கையே சதின்னு சொல்றாங்க. எந்த கைது நடவடிக்கை எது எப்படி சதியா இருக்கும்? இவ்வளவு நாள் சமூக வலைதளங்கள்ல எங்க தரப்பு நியாயத்தை நாங்க வெளிக்கொண்டு வரதுக்காக பேசின விஷயங்களுக்காக எங்களுடைய தோழர்கள் நிறைய பேரை கைது செய்தாங்க. அது நியாயமற்ற வாதம். அப்படின்னா அந்த திருப்பி கூட போடட்டும். ஆதவர்ஜுனா தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல, பேஸ்புக்ல, விஜய் தன்னுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்துல அவர்கள் வெளியிட்ட கருத்து நியாயம்தான் உண்மைதான் அப்படின்னு போடட்டுமே, நம்ம அதை விவாதிப்போம். சரிதானா? அப்புறம் அவங்களும் அந்த வழக்குல சிக்க போறாங்க. நான் தான் சொன்னேன், நீதிபதியை தீர்ப்பை விமர்சிக்கலாம், அதுல இருக்கிற உங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை சொல்லணும். நீதிபதியை விமர்சிக்க முடியாது.
அந்த நீதிபதியை கண்டிக்கிற உரிமை உச்சநீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. இந்த சட்ட நடைமுறையை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறேன். ஓகே. இங்க இருக்க ஒரு கேள்வி என்னன்னா, வழக்கு சிபிஐக்கு மாத்திட்டாங்க. அதை கண்காணிக்கிறதுக்காக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைச்சிட்டாங்க. சிறப்பு குழு, நாட் புலனாய்வு குழு, ஓகே. ஒரு சிறப்பு குழு உச்சநீதிமன்றத்தை கண்காணிக்கிறதுக்காக. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு தான் அது. ஓகே. ஆனா இங்க தமிழக அரசு தரப்புல இருந்து ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருந்தாங்களே, அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் இல்ல, தொடர்பா அது இல்ல இந்த இனிமேல் உயர்நீதிமன்றம் நிறுத்தப்படும். இனிமேல் அது செயல்பாட்டுக்கு வராது. அசராகர் தலைமையிலான அந்த எஸ்ஐடியும் முடிவுக்கு வந்தாச்சு. அந்த இரண்டுமே அர்த்தமற்றதாகிவிட்டது ஓகே. இந்த தீர்ப்புக்கு பிறகு, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு. ஓகே. அப்ப இனிமே தாவேக்காவுடைய அரசியல் செயற்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது விமர்சனத்துக்குள்ளாது. சிபிஐக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், திமுக தாவேக்காவை முழுக்க முழுக்க பாஜக கைக்குள்ள எடுத்துட்டாங்க. இதுதான் இல்ல, அது இன்னைக்கு இருக்கிற ஒரு அரசியல் சூழலை வச்சு நம்ம அதை சொல்றோம். Okay. உடனே விஜய் அந்த பக்கம் போயிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். இருக்கிற சந்தேகத்தை தான் நம்ம இல்ல, பொதுவெளியில அப்படியான வைக்கிறோம். விமர்சனங்கள் இல்ல வர சந்தேகத்தை வைக்கிறாங்க. அது விஜய் காதுக்கும் போயிருக்கும். அவர் முதல்ல பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசணும். ஒரு ஓகே. கட்சியினுடைய தலைவர் கட்சியை தொடங்குற போதும் பேசல, தொடங்கின பிறகு மாநாடு நடத்தின போதும் பேசல, இவ்வளவு பெரிய விபத்து நடந்த பிறகும் பேசல. அப்படியெல்லாம் இங்க அரசியல் பண்றதுக்கெல்லாம் நீங்க யாரோ ஒருவர்லாம் கிடையாது. நீங்க அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. உங்கள ஒருத்தன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தாய்மாமன் தானே மேடையில பேசுனீங்க. அப்ப பத்திரிகைக்காரன் யாரு? வேற்றுக்கிற வாசிகளா? அவனும் தமிழ்நாட்டு பிரஜை தானே. எதுக்காக அவனை பார்க்காம பதுங்கி பயந்து ஓடுறீங்க? இல்ல நீங்க பிரதமர் மோடியா? நான் மோடி மாதிரி தான், நானும் பத்திரிகை சந்தி மாதிரி சொல்லுங்களேன். புதிய தோழமை அந்த உணர்வை கொடுத்தா கூட நம்மளும் தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ சிபிஐக்கு போயிட்டனாலே ஒரு பிஜேபிக்குள்ள போயிடுவான்னு பார்க்கணும். ஏன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய அந்த கண்காணிப்புல நடக்கிறதுனால அது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அந்த விசாரணை நியாயமா நடக்கட்டும் தான் நம்ம எல்லாரும் சொல்றோம். இந்த எஸ்ஐடியை நியமிச்சு உத்தரவிட்ட முதலமைச்சரும் கூட விஜய் குற்றவாளின்னு சொல்லவே இல்லை. விஜய சொல்லி மறைமுகமா எந்த தலைவரும் தன் தொண்டர்கள் மரணம் அடையது விரும்ப மாட்டாங்கன்னா அவர் அதிகாரப்பூர்வமா வீடியோல பேசுறாரு. சமூக வலைதளங்கள்ல என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஒரு முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமா வெளியிட்ட வீடியோலயே எந்த தலைவரும் அப்படி செய்ய மாட்டாங்கன்னு அவரே சொல்றாரு. ஆனா அதே விஜய் அதிகாரப்பூர்வமா வெளியிட்ட ஒரு வீடியோல முதலமைச்சர் எங்களை பழி வாங்குறாரு. பழி வாங்குறா என்னைய பழி வாங்க, என் தொண்டர்களை நிர்வாகிகளை விடுங்கன்னார். அந்த சிறுபிள்ளைத்தனமான அரசியலை எல்லாம் விட்டுட்டு இந்த கரூருக்கு நான் வந்தா எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு ஒரு 5 நிபந்தனை விதிச்சார் இல்லையா, அது இன்னும் குழந்தைத்தனமானது. ஒரு அரசியல் முதிர்ச்சிங்கிற வார்த்தைலாம் பெரிய வார்த்தை. ஒரு துளி கூட அடிப்படை அறிவு இல்லாத யாரோ சிலர் சொன்ன அறிவுரை. அதெல்லாம் பிராக்டிக்கலா என்ன நடக்குது, நம்ம எங்க இருக்கிறோம், நாம யாரு, இதையெல்லாம் ஒரு துளி கூட ஒரு சுய ஆய்வு பண்ணாமல் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள். அதையெல்லாம் போலீஸ் ஒரு துளி கூட கண்டுக்க மாட்டான்னு வச்சுக்கோங்க. பட் விஜயனுடைய உயிரும் அவருடைய உடலும் பாதுகாக்கப்படணுங்கிறதுல யாருக்கும், அவனுடைய காயங்கள் ஏற்படாமல் தள்ளுமுடு நடக்காம பாதுகாக்கணுங்கிற யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதை போலீஸ் என்ஷூர் பண்ணுவாங்க. என்ஷூர் பண்ணுங்கன்னு கேட்கறது விஜயோட உரிமை. விஜய் மட்டும் இல்ல, எந்த தலைவரும் விஜய்க்காக குரல் கொடுப்பாங்க. அண்ணாமலையே எங்க நம்ம ஊருக்கு வர, கரூருக்கு வரதுக்கு எதுங்க பயப்படுறீங்கன்னாரு. அவ்வளவெல்லாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை. முதல்ல விஜய் தன் கட்சி தொண்டர்களுக்காக ஒரு அறிக்கை விடணும். கொஞ்சம் கட்டுப்பாடோட நடந்துக்கோங்க. இவ்வளவு பெரிய நெருக்கடி நடந்தது, காரணம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நாம் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் நடந்தது வருத்தம் அளிக்குது. இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடக்காம இருக்கணும்னா நாம சுய கட்டுப்பாட்டோட இருக்கணும்னு தன்னையும் சேர்த்து கொண்டு அந்த தொண்டர்களுக்கு அவர் அறிக்கை விடாம அவர் வெளியில வந்தாருன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கு விஜய் லாயக்கு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நீங்க ஒரு துளி கூட உங்களை திருத்திக்க மாட்டீங்க, மாத்திக்க மாட்டீங்க, சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டீங்கன்னா நீங்க யாரு? உங்க நோக்கம் என்ன? அப்ப அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டுல அமைதியை குலைக்க வந்தீங்களா, இல்ல நிஜமாவே நீங்க அரசியலுக்கு வந்தீங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அந்த நாட்டை ஆளணும்னா நீங்க எப்படி இருக்கணும்னு கேட்கிற உரிமை நமக்கு இருக்குல்ல. நீங்க இப்படிதான் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ற அறிவுரை சொல்ற உரிமை பத்திரிகையாளர்களுக்கு இருக்குல்ல. எதையுமே காதுல வாங்க மாட்டேன்னு அவர் சொன்னாருன்னா மிக நிச்சயமாக ஒரு துளி கூட விஜய்க்கு இது அரசியல் ரீதியாக பலனளிக்காது. அவர் எத்தனை ஊர்ல சுத்தி வந்தாலும். எங்களுடைய உறவுகளை நாங்க இழந்திருக்கோம், அதனால எங்களுடைய குடும்பத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா என்ன மாதிரியான ஒரு துக்கம் இருக்குமோ அந்த துக்கம் எங்களுக்கு இருக்கு, அதனாலதான் எங்களால வெளியே வர முடியல, நாங்களும் புதுசுதான், எங்களால இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அடுக்கடுக்கா சொல்றாங்களே, அதை ஏற்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு உணர்வு மிக்க நியாயமான காரணமா தான் நான் பார்ப்பேன். 16 நாள் காரியங்கிறது நம்ம கிராமங்கள்ல ஒரு மரணம் நடந்துட்டா எல்லாம் அந்த காரியம் பண்ணுவாங்க. 4 நாள் வரைக்கும் நான் சும்மா அமைதியா இருக்கோம்னாங்க. இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 16 நாளும் முடிஞ்சிடுச்சு போல, தீர்ப்பு வந்துடுச்சு. ஆதவ் இன்னைக்கு பேசியிருக்கிறார். இனிமேல் பேசுங்க. நீங்க பேசுறதுக்கு இந்த ஜனநாயக நாட்டுல உரிமை இருக்கு. கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தி பேசுங்க. புரியுதுங்களா? ஏதோ யாருமே பண்ணாத நாங்க பண்ண வந்துட்டோம், வேற யாருக்கு இல்லாத எங்களுக்கு இருக்கு, நாங்க இப்படி வரும்போது யாரும் எதுக்கு நிக்காதீங்க, இந்த மாதிரி சேஷ்டைகளை முதல்ல குறைக்கணும். மற்றபடி தாராளமா நீங்க இங்க அரசியல்ல களமாடலாம். உங்களை அதை தடுக்க நினைச்சாதான் தப்புன்னு தான் எங்களை நான் இவ்வளவு விமர்சிக்கிறேன். நானே
விஜயை தடுக்க நினைச்சா முதல் குரல் நாம தான் கொடுப்போம். நிச்சயமா. ஆமா, இது எல்லாருக்குமான உரிமை இருக்கிற களம் இது, தளம் இது. அவரை தடுக்கிற உரிமைக்கு யாருக்கும் கிடையாது. ஆனால் ஒரு அசாதாரண சூழல் நடந்துவிட்ட பிறகு, ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்துட்ட பிறகு, அதுல இருந்து நான் ஒரு துளி கூட பாடம் கத்துக்க மாட்டேன்னு நினைச்சா அந்த விஜயையும் கண்டிக்க நம்ம தயங்கக்கூடாது. ஓகே. இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட வெளியே வந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம அடுக்கடுக்கா அவங்க கிட்ட முன்வைக்கும் போது ஒரு அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்ற விமர்சனத்தையும் நம்ம வைக்கிறோம். அப்ப அவங்களால எப்படி சார் இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியும்? எப்படி பதில் சொல்ல இல்ல, முடியும்? நம்ம ரொம்ப இதுவே ஒரு overreact அனுபவம் பண்றோம். தான். இப்ப நடந்ததே ஒரு அனுபவம் தான். ஓகே. இப்ப போக போக தான் ஒன்னொன்னே கத்துக்குவாங்க. ம். ஆனா கத்துக்கவே மாட்டோம். ஆனா நாங்க எங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லிட்டு திமிர்த்தனத்தை காட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்பதான் அரசியல் ரீதியாக இவர்கள் கன்னத்தில் அறையப்பட வேண்டியவர்கள் நம்ம அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஓகே. எல்லாரும் எல்லாம் கத்துக்கிட்டு இங்க வரப்போறது இல்லை. ம். ஆமா, விஜய்க்கு நிஜமாவே இது புதுசுதான். திருச்சி ஏர்போர்ட்ல அவர் பயந்து போனாருன்னு பல பேர் சொல்றாங்க, தவிர்த்துட்டு போனார் சொன்னா, நானும் அதை என்ன பண்ண சொல்றேன்னா, அந்த பதட்டமான மனநிலையை நம்மால புரிஞ்சுக்க முடியுதுன்னு நானும் சொன்னேன். ஆனா விஜய் அதை ஒரு துளியாவது ஆமா நானும் பதட்டத்துல இருந்தேன்னு சொல்றதை விட்டுட்டு அதை பத்தி எல்லாம் எதுவுமே கண்டுக்காம 3ஆவது நாள் வீடியோ போடுற போது அந்த ஆணவத்தை காட்டினதுதான் தப்புன்னு சொன்ன. அம்பலப்படுத்தப்பட வேண்டியது முதல்ல விஜய் தான் சொன்னான். அந்த துக்கத்துக்கு இடையிலே விஜயை கடுமையா விமர்சிச்சதுக்கு காரணம் என்ன? தன்னை இன்னும் அவரு சுய பரிசோதனை பண்ணிக்கிடல. அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா ஏதோ கொலைப்பொழியை சுமத்தல. ஓகே. ஒரு கட்சியினுடைய தலைவரை தார்மீக பொறுப்பெடுத்துக்குங்கன்னு சொன்னது இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் காதுல வாங்கல. ஏன்னா விஜய் வாயில இருந்து அடுத்து என்ன அதிகாரப்பூர்வமா எந்த கருத்தும் வரல. வெளியே வந்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். போய் பேச போற முதல் ஊர்ல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஓகே. இப்ப இந்த செயலுக்கு பிறகு இல்ல சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு அதிமுக மற்றும் பாஜகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இல்ல, அவங்க யாருடைய திமுகவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்க வாய்ப்பு இல்லைங்க. சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாடு. ஓகே. சட்ட நடவடிக்கை ஒன்று நடந்திருக்கு. அதுக்கு சத்தம் எல்லாம் ஃபைல கொண்டு கொடுங்கன்னா அரசு உள்துறை என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாடு அரசு உள்துறை அஸ்ரகருக்கு போன் பண்ணி கொண்டு ஃபைல கொண்டு கொடுங்கம்பாங்க. அது நடக்கிறத தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து அரசியல் பண்ணுங்க எல்லாரும். அது பின்னாடியே போறதுக்கு இனிமேல் ஒண்ணுமே இல்லை. சிபிஐ அந்த வழக்கு ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்கட்டும். அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் விஜய் வெளியவே வரக்கூடாது, இல்ல வர மாட்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அடுத்து போதிய முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு நீங்க அடுத்த ஊருக்கு போங்கன்னு தான் சொல்றோம். போகணும், போவாங்க. அதே தான் அதிமுக ஒரு அரசியல் அந்த நயினார் நாகேந்திரன் அந்த ரத யாத்திரையை தொடங்கிட்டாரா, அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான். இதுல ஒண்ணும் அரசியலுக்கு வேலையே இல்லையே. இல்ல, எங்களுடைய ஆதரவு அப்படின்னு பார்த்தோம்னா 27% எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்ட்டு கோட் பண்ணி நம்பர்ஸோட பேசுறாரு இன்னைக்கு ஆதவர்ஜன் அவர்கள். அது உண்மைதான். அது உண்மைன்னு சர்டிபிகேட் யாரு கொடுக்கணும்? இல்ல பொய்ன்னு சர்டிபிகேட் நானும் நீங்களும் கொடுக்க முடியுமா? இல்ல, அவங்க ஒரு சர்வே எடுத்து சொல்லுதுன்னு சொல்றாங்கல்ல சார். அதெல்லாம் கடந்து இதுல வாங்கணும், இதுல விட்டுட்டோம். உங்களுக்கு சேர்த்து தான் நான் சொல்றேன். ஏன் 37ன்னு எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, அதையும் சொல்லலாம். அது அன்டெஸ்டட் அன்ப்ரூவ்டுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, அறிவார்ந்தவர்கள் கூட. அதுவும் உண்மைதான். 15% அது வாங்குவார்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எனக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கு. அது ஒரு பக்கம். அவர் 27 ஆசைக்கு 30 சொல்லிக்கிட்டோம். ஆட்சியை பிடிப்போன்னு தான் அவங்க சொல்றாங்க. ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 27 பத்தாது. குறைஞ்சபட்சம் 35 வேணும் ஒரு கணக்குப்படி. 4 முனை போட்டியில 35-40 நோக்கி போறவங்க ஜெயிப்பாங்கன்னு ஒரு கணக்கு. அப்ப 40 யாதவ் சொல்லப்பா விஜய் ஆட்சிக்கு வரமாட்டாரான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. இதெல்லாம் இதுல வாங்கணும், இதுல விட்டுறணும். ஓகே. இப்போ இன்வெஸ்டிகேஷன் போற வரைக்கும் தாவேகாவினர் என்ன மாதிரியான செயற்பாடுகள்ல ஈடுபடக்கூடாது? நம்ம சிலபஸ் அச்சடித்து கொடுக்குறோம், இல்ல நம்ம அந்த வேலை பார்த்துட்டு இருக்கோமா? இல்ல சார், இவ்வளவு நாள் சமூக வலைதளங்கள்ல அவங்க தொடர்ந்து திமுக தான் இதை பண்ணாங்க, இதுல சதி இருக்கு, செந்தில் பாலாஜி அவர்கள் சதி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா? அப்ப இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும்ல? இல்ல, அது சில பேரை கைது பண்ணதற்கு பிறகு அந்த வேகம் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா ஒரு வேகத்துல தான் பண்ணிட்டாங்க. ஆதவர்ஜுன் அவர் ட்விட்டை போட்டு 4 பேர் திட்டின பிறகு அல்லது புத்தி சொன்ன பிறகு வேண்டா வெறுப்பாகவோ அல்லது புரிந்து கொண்டோ அதை ட்விட்டை நீக்கிட்டார்ல, டெலிட் பண்ணிட்டார்ல. அது தெரிஞ்சாவே கூட, அது டெலிட் பண்ண பிறகும் கூட அந்த நைட்டெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல அந்த பசங்க போட்டு ஏதோ ஃபயர் விட்டுட்டு இருந்தானுங்க. அதனாலதான் இந்த சமூக வலைதளம் ஒரு எல்லைக்கு மேலெல்லாம் நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். எதுக்கு தேவையோ அதை பயன்படுத்திட்டு வெளியில வந்துடணுன்ற டைப். நான் மெரினாவில் கூடுவோம், 356 பயன்படுத்தும், இந்த ஆட்சியை கலைக்க வைப்போம், அதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆதவ் போட்டு அந்த ட்விட்டுனால சரிதானா? சிபிஐ விசாரிக்கிறது இந்த வழக்கு, ஆதவ் மேல இருக்கிற அந்த வழக்கு தனி வழக்கா இருக்கும். அது என்ன ஆக போகுது நமக்கு தெரியாது. முதல்ல இப்படி யாரோ ஒருத்தர் சொல்றாருங்கிறத நம்பி சமூக வலைதள தங்களுடைய சுய கணக்கு பக்கத்துல இது மாதிரியான கருத்துக்களை வெளியிடுறதுக்கு முன்னாடி அது தங்களுடைய வாழ்க்கையை, இளமையான வாழ்க்கையை, இளமை கலந்த இந்த வாழ்க்கையை, வேலை தேடிட்டு இருக்கிற இந்த காலத்துல அந்த வாழ்க்கை பீரியட்ல எத்தகைய ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்துங்கிறத முதல்ல இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். தாவேக்கா அப்படி இப்படிலாம் இல்லை, எல்லா கட்சிக்காரங்களுக்கும் இளைஞர்களுக்கு ஒட்டுமொத்தமான என்னுடைய அறிவுரை அதுதான். அதனுடைய விளைவு, நீங்க ஒரு வேலை கேட்டு போகும்போது எஃப்ஐஆர் பெண்டிங் இருந்தால் இந்த ஜென்மத்தில் கவர்மெண்ட் வேலை கிடைக்காது.
பிரைவேட் கம்பெனிக்காரன் நீங்கள் போய் வேலைக்கு போகிற இடத்துல இன்டர்வியூ போக ஏதோ ஒரு இந்த கொட்டாம்பட்டி ஸ்டேஷனில் உங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர் இருக்காம என்ன கேட்டால் எந்த மூஞ்சியை வச்சுட்டு நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க? நான் சின்ன உதாரணம் தான் சொல்கிறேன். அந்த வழக்கு சார் செக்ஷன் 18C படி அப்படிலாம் விளக்கம் சொன்னால் கேட்டுட்டு இருப்பானா, யோ எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டு வாயாம்பா. முதல்ல நீங்கள் போட்ட சாதாரண ஒரு பதிவு உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்துங்கிற நான் பயமுறுத்தலை. தாராளமாக அதில் அரட்டை அடிங்க, பேசுங்க, வைங்க. அரசியல் கருத்துக்களை, சட்டத்தை மீறிய கருத்துக்கள் அப்படின்னு தெரியுமா தெரியாதான்னு ஒரு குழப்பம் இருந்தால் அதுக்குள்ளே எல்லாம் போகாமல் ஃப்ரெண்ட்ஷிப்போட நிறுத்திக்கிட்டு உங்கள் வேலையை பார்க்கறது இளைஞர்களுக்கு நல்லது. இது போன்ற சேஷ்டிகள் அநேகமாக இனிமேல் நடக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடுச்சு. ஓகே ஓகே. அப்ப இதுவரைக்கும் கைது செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அது அந்த வழக்கு தனியா நடக்கும். மதியழகன் கைது பண்ணதுக்கும் சிபிஐ விசாரணைக்கு மாத்தினதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது அவர் இந்த கூட்டத்தை நான் நடத்துறேன் இந்த நிபந்தனைகள் விசாரணை வலயத்துக்குள்ள இல்ல கொண்டுட்டு வருவாங்க. கண்டிப்பா அவரை விசாரிக்காம எப்படி இது சிபிஐ இதே விசாரிக்கும்? ஸோ அந்த எஃப்ஐஆர் இருக்கும். அந்த எஃப்ஐஆர் அப்படியே சிபிஐக்கு மாத்துற போது அவர் கைது, அது திருப்பி அவர் பெயில் வேணும்னா கோர்ட் நடவடிக்கை மூலமா தான் பெயில் வேணும். சிபிஐக்கு மாத்தினாலும் மதியழகன் விடுதலை பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் சட்ட நடவடிக்கைன்னு ஒரு வரி சொல்லிட்டு வெளியில வந்துடணும். அது பின்னாடியே போயிட்டு அப்புறம் வாய்தா, அடுத்த வாய்தா எப்ப சார்? இந்த சிபிஐக்கு எங்க சார் ஆபீஸ்? அது 10க்கு 10 இல்ல 10க்கு 20 சார்? டபுள் பெட்ரூமா ட்ரிபிள் பெட்ரூமா சார் அந்த ஆபீஸ்? இதெல்லாம் நமக்கு எதுக்கு தேவையில்லை. அவங்க விசாரிக்கிறாங்க, விசாரிக்கணும் விட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அவ்வளவுதான். நான் எல்லா கட்சியினருக்கும் இதுதான் நான் சொல்லுவேன். அரிய விளக்கங்களை கொடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி. நன்றி.